ஈசி படிச்சுட்டு வேலை இல்லாம யாராச்சும் இருக்கீங்க, இல்ல ஈசி படிச்சுட்டு கோர் கம்பெனி கோர் ஒர்க்ல தான் போவேன் அப்படின்னு ஒட்டாரம் பிடிச்சிட்டு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்காகவே ஒரு ஓப்பனிங் தான். ஏன்னா இது வந்து ஈசி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இது எலிஜிபிள். ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது மட்டும் தான் எலிஜிபிள். ஈசி மட்டும் தான் முக்கியமா எலிஜிபிள் இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்க்கு. ஏன்னா இது வந்து ஒரு செமிகண்டக்டர் பேஸ்டு இண்டஸ்ட்ரி. செம்ம கம்பெனி, செம்ம ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டெக்னிக்கலா நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தால் மட்டும் தான் இந்த இன்டர்வியூ கிராக்கே பண்ண முடியும். ஸோ கம்பெனி நேம் என்ன? கம்பெனி நேம் ரேடியன்ட் செமிகண்டக்டர்ஸ். ரேடியன்ட் செமிகண்டக்டர்ஸ் இது கம்ப்ளீட்டா பெங்களூர் பேஸ்ட் ஒரு கம்பெனி. ஸோ பெங்களூர்ல தான் இந்த ஓப்பனிங் இருக்கு. நிறைய ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஈஸியா இன்டர்வியூ கிடையாது, நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ யாரெல்லாம் குவாலிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பொசிஷன் சொல்லிடலாமா? ஓகே, பொசிஷன் சொல்லிடலாம். ஓகே, ஜூனியர் டிஎஃப்டி இன்ஜினியர் ரோலுக்கு தான் இது எடுக்கிறாங்க. டிஎஃப்டி இன்ஜினியர், டிஎஃப்டின்றது வந்து எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஎஃப்டி இன்ஜினியரிங்ல தான் எடுக்கிறாங்க. ஸோ ஜூனியர் ரோலுக்கு தான் எடுக்கிறாங்க. ஆமா, நீங்க ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது எம்இ, எம்டெக், பிஇ, பிடெக் இந்த 4 பிஜியும் இருக்கலாம், யூஜியும் இருக்கலாம். எல்லாருமே எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் இருக்கணும். எலக்ட்ரானிக் இசிஇ அண்ட் ரிலேட்டட் ஃபீல்ட் ஏதாவது இருக்கலாம். அண்ட் பாத்தீங்கன்னா அகாடமிக்ல உங்களோட பெர்சன்டேஜ் வந்து 65% இருக்கணும். 65%ல இருந்து and above 65% ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கணும். ஆமா, எக்ஸலென்ட் கம்யூனிகேஷன். பெங்களூர் போனீங்கனாலே எக்ஸலென்ட் கம்யூனிகேஷன் மஸ்ட். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன்ஸ், ஃபர்தர் குவாலிஃபிகேஷன். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் அதாவது 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கணும். ஸ்கேன் அண்ட் டிஎஃப்டில உங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கணும். டிஎஃப்டி வந்து ட்ரெயின் ஆயிருக்கும். அது வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் தான் கேக்குறாங்க. ஏன்னா இந்த ரோலே டிஎஃப்டி இன்ஜினியர் தான். அதனால உங்களுக்கு டிஎஃப்டி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லாங்குவேஜஸ் பாத்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ல பைத்தான், பெர்ல் அண்ட் டிசிஎல் இது மூணுமே தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுல என்னென்ன டேட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஓப்பனிங்கோட லாஸ்ட் டேட், அப்ளிகேஷனோட லாஸ்ட் டேட் என்னைக்குன்னா அப்ளிகேஷன் நாங்க வந்து கீழே ஒரு மெயில் ஐடி உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறோம். அதுக்கு வந்து உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் நீங்க சென்ட் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் டேட் என்னன்னா June 14th. அதாவது இன்னைக்கு வந்து June 6 நம்ம இந்த வீடியோ போஸ்ட் பண்றோம். நெக்ஸ்ட் சாட்டர்டே June 14th வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அப்ளை லிங்க் நான் கொடுத்துறோம். மேபி நீங்க வந்து அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் ஒன்னு இருக்கும். அது June 27th உங்களுக்கு இருக்கு. அதுலயே நீங்க ஓகே ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ அண்ட் ஹெச்ஆர் டிஸ்கஷன் June 28th உங்களுக்கு இருக்கு. சோ இந்த மந்த் ஜூன் மந்த்லயே உங்களுக்கு ஆஃபர் வந்துரும். நீங்க வந்து டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. இல்லனா இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஎஃப்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நீங்க ஒரு டைம் இருக்கு, நீங்க நல்லா படிச்சுட்டு ஒரு 5 நாள் டைம் இருக்கு, டிஎஃப்டி பத்தி ஃபுல்லா படிச்சுட்டு கூட இந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிக்கலாம். பியூர்லி ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி, கோர் இசிஇயோட கோர் கம்பெனி. ஏன்னா நானும் இசிஇ தான், அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். இசிஇயோட கோர் கம்பெனி ஓப்பனிங் இது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ so much friends.